வைகை ஆற்றின் கரையோரம் இருந்த 40 ஆண்டு பழமையான மரம் வெட்டப்படுவதை எதிர்த்து அதிலிருந்த பறவை கூடுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. வைகை ஆற்றின் இரண்டு புறமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை மாநகராட்சியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து சாலை போடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கரையோரம் இருந்த பல்வேறு மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. வைகை வடகரை ஷா திரையரங்கு அருகே 40 ஆண்டு பழமை வாய்ந்த அரச மரம் இன்று வெட்டப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வெட்டுவதை தடுக்க முயன்றனர். ஆனால் அதற்குள் கிளைகள் அனைத்தையும் வெட்டி முடிக்கப்பட்டதால் மரத்திலிருந்து கீழே விழுந்து கிடந்த பறவை கூடுகளுடன் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அசோக்குமார், அபுபக்கர், பெருமாள் மற்றும் பிரியா உள்ளிட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இதுகுறித்து அப்பகுதி வருவாய் ஆய்வாளர் இப்ராஹிம் சேட் நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து சாலைக்கு இடையூறு இல்லை என்றால் மரத்தை அவ்விடத்திலேயே பராமரிப்பது என்றும், இல்லாவிடில் அதனை அப்படியே பெயர்த்தெடுத்து செல்லூர் கண்மாய் கரையில் நட்டு வைக்க உறுதியளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறியுள்ளனர்.